It's the rise of the dragon god. குப்பையாக கிடக்கு. குப்பையை பற்றி ஒன்று பேச சொல்லலாம். கண்டென்ட் எதனால பேசுகிறான்னு சொன்ன மாதிரி நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மூடி இருக்குது. ஸ்கூல் ஞாயிற்றுக்கிழமை மூடிதான் இருக்கும் போல. சண்டையில் மூடி இல்லாமல் வரணும் திறந்து இருக்கும் போது. டென்த்லாம் ஒரு இருப்பாங்க போல. நாங்கள் படிக்கும்போது 1000 பக்கம் இருந்துச்சு. இப்போ எப்படியும் ஒரு 700 இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்க படிக்கும் போது சொல்றேன். இதுக்கப்புறம் 4 செக்ஷன் இருக்குதா? 4 செக்ஷன். இங்கிலீஷ் மீடியம் இருக்கு போல. சும்மாலாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குடா. இங்கிலீஷ் மீடியமும் இருக்கா? சொல்லவே What nonsense you are talking about? அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லும் இருக்குப்பா. அது மாத்திட்டாங்க. இல்லைங்க, அந்த சைடுல எங்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். இல்ல பாலே, ஸ்கூல் படிக்கிறதுக்கு போனா தெரியும். நம்ம நீங்க எதுக்காக போனீங்க ஸ்கூலுக்கு? படிக்கலாம். 2 வருஷமா படிக்கிறேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கிரவுண்ட் இருக்கு. கிரவுண்ட்னா கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்துச்சு. ஒரு காட்டு நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கட்டி கொஞ்சம் கிரவுண்ட் சின்னதா இருக்கு. ஹாஸ்டல்ல ஒரு கேர்ள்ஸ் பின்னாடி பெரிய கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பெருசா ஒன்னு இருக்கு. ஓஹோ, அதான் நம்ம அங்க தான் மாட்டோம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அதெல்லாம் தப்பு பண்ணிக்கலாம் பாரு. ஸ்கூல் ஸ்டூடண்ட் அவனை கூப்பிடு. அவனை ஜூம் பண்றான். சரி பண்றா. தம்பி நீ இந்த ஸ்கூலாப்பா? தம்பி வா அப்படியே. வா, பயப்படாத வா. தம்பி அடிச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நீ இந்த ஸ்கூல்ல தம்பி? ஆமாடா. எத்தனாவது படிக்கிற? 11th. பாக்குறதுக்கு பால் குடிக்கிற பையன் மாதிரி இருக்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஸ்கூல் எப்படா போகுது? ஸ்கூல் எப்படா போகுதுன்னா சைலண்டா சிரிக்கிற. அவனுக்கே பாரு குடிக்கல. என்ன பண்ற ஸ்கூல்ல? சண்டே லீவ் டைம் எங்க என்ன பண்றோம்ல? விளையாட்டு வந்தோம். எங்க? முன்னாடி கிரவுண்ட்ல. பால் இந்த மரம் நான் இருக்கும்போது சின்னதா இருந்துச்சுடா. சின்ன செடியா இருந்துச்சுடா பால். இப்போ பாரு எவ்வளவு பெரிய மரமா இருக்கு. 3 தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. செடிக்கு தண்ணி கொண்டு விட்டு அப்போ டெய்லி வந்து நாங்கள் வந்து இந்த செடிக்கெல்லாம் நாங்கள் தண்ணி பசுமை படையினேன். அப்போ வந்து பசுமை படை ஜேஆர்சின்னு ஒன்று இருக்கும். பசுமை படைன்னு ஒன்று இருக்கும். வாழ்த்துக்கள். சரி போ. அப்புறம் என்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்கும். இது மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பராமரிப்பு பண்ணுறதுலாம். பாலா தண்ணி சர்பத் மாதிரி இருக்குதா? ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காத்திய மேல உரசும் பொழுது இங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. நாங்கள் அப்போ 6 வந்து எங்களுக்கு வந்து இந்த பில்டிங்கில் அப்போ எதுவுமே கட்டல பாலு. இப்போ தான் கட்டுறேன். நாங்கள் வந்து ஒரு 8th படிக்கும் போது தான் அந்த பில்டிங் பாத்துனாக்குறா. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. கரெக்டாக அந்த பிரேக் பெல் கட்ட 10 இருக்குதானே. கரெக்டாக போயிட்டு வரணும். வரலாம் வெளியே நிற்கணும். அதுக்கு ஒரு நிமிஷம் எண்ணுவாங்க. 60 எண்ணுவாங்க. நம்பர் எண்ணுவாங்க. அதுக்குள்ளே உள்ளவங்க பண்ணி இங்கே நான் இப்போ வந்து எப்படின்னா 6th 7th படிக்கும் போது அங்கே வந்து 12th அந்த அண்ணாங்களாம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சார் கரெக்டாக எப்படி உட்காந்துவாரு. நடுவில் வந்து உட்காந்துக்காரு. கண்ணாடி மேலே மூக்கில் போட்டுக்கிட்டு தலைவர் இப்படி உட்காந்துக்காரு. இப்படி உட்காந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பார்ப்பாரு. இந்த இடத்துல எவ்வளோ பிட் அடிக்கிறானா, இந்த இடத்துல நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். நீ பேசினாவோ நான் பேசும்போது நீ பேசுனா அப்புறம் நான் அதை விட்டுட்டு நீ தான் பேசுற மாதிரி தெரியும். சரி அடுத்து என்ன பண்றது? நீ அங்கே சொல்றேன். சொல்லு. நீ வா, நீ தானே வந்து தொலைஞ்ச. வா வா வா. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.
கல்லூரி வாழ்க்கையில காதல் வாழ்க்கை தொடங்கியிருக்கு. வாட் என்ன சொல்றீங்க? 2-3 கிலோமீட்டர் டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவாரு. அவருக்கு சுகர் இருக்கு அதனால. இளம் வயதில் காலேஜ் லைஃப்ல அவன் நடந்து போவான். எதுக்காக தெரியுமா நடந்து போவான்? முன்னாடி அந்த பொண்ணு போவோம், பின்னாடியே இவன் போவான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போவான், இவன் அந்த பொண்ணு வீட்டு வரைக்கும் போவான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது இவனும் வீட்டுக்கு வந்துடும். இல்லைங்க வழியில தொலைஞ்சு போயிட்டா அது பால் குடிக்கிற குழந்தை. இருங்க நான் பால் குடிக்கிற குழந்தை இருங்க ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு 2 வருஷமா தெரியும், எங்கெல்லாம் ஒரு 3-4 வருஷமா தெரியும். இப்போ நாங்களாம் தொலைஞ்சு போயிட மாட்டோமா? அந்த பொண்ணு தான் தொலைஞ்சு. நீங்க பஸ் ஏறி போறீங்க, அவங்க நடந்து போறாங்க. நாங்கள் ஃப்ளைட்லேயே போகிறேங்க. எங்கேயும் ஒரு பின்னாடி வந்திருக்கலாம் நீங்கள். அதையே அந்த பொண்ணு அது வீட்டு வரைக்கும் போய் 2 வருஷம் இல்லையா, 1 வருஷமா பின்னாடி போகலாம் தப்பா. அதனால தான் வாழ்க்கை எப்படி நான் ரோட்டில் நிற்கிறேன். என் ஆளை பார்க்க போன ஓடுவான் சரி. தண்ணிட்டாங்க. அப்போ நம்ம அப்பா படிக்கும் போது கட்டின தண்ணிட்டாங்க. இன்னுமே இருக்கு போல, ஆனால் இன்னுமே யூஸ் பண்ண இன்னுமே யூஸ் பண்ணுறாங்க டேங்க். நல்லா தான் இருக்குது தண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சு எப்போ ஆரம்பிச்சு ஸ்கூலில் படிச்சது சாப்பிட முடியும் வந்துருக்காங்க. ஸ்கூலில் படிச்சவங்களே எங்களுக்கு சாப்பாடு இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 50 வயசு பண்ணி பாலு லஞ்ச் வரலாம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் கோழி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது. என்னங்க இது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். எங்க அதனால அடிப்படை 9th படிக்கும் இங்கெல்லாம் பால் இருப்போம். இங்கெல்லாம் கபடிலாம் விளையாடும் பால். இதெல்லாம் உள்ள மண்டை உடஞ்சு போயிடும். அப்படியே இருந்தாலும் இங்கே விளையாடுவோம். அப்போனா இப்போ நாங்கள் 8th படிக்கிற 7th பசங்க இருந்தாங்க, ஆப்போசிட்டில் இருப்பானுங்க. அப்போலாம் வந்து அவனுங்க கூட கபடி விளாண்டுட்டு இருப்போம். அதெல்லாம் ஜாலியாக அதெல்லாம் பொண்ணுங்க விளையாடுவாங்க, பசங்க தான் விளையாடுவாங்க. இதே 2 பேர் இருந்தாங்க பொண்ணு கூட பேசுறது. நாங்கள் தான் ஒன்றுங்க அது தப்புன்றதுனால பேச மாட்டேன். நானே இவரே பொண்ணு 2 பேர் இருக்காங்க. யாரு இவரு பேச மாட்டார் பொண்ணு கூட. நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ஸ்கூல் படிக்கும்போது பேச மாட்டாங்க யாருமே. எப்பயுமே எந்த பொண்ணுக்கும் பேச மாட்டேன். ஆட காதலிக்கிட்ட கூட இப்போ பேசுவார், வேற யார்கிட்டையும் பேச மாட்டார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. டெய்லியும் 24 மணி நேரத்தில் நம்மளால ஒரு 12-13 மணி நேரம் பொண்ணுகிட்ட பேசிடுவாரு. எங்க இல்லைங்க அப்படியே இருந்தால் எங்கேயே போயிருப்பேன். மேலே ஆடிட்டோரியம் பால் ஆடிட்டோரியம்னா ஏதோ ப்ரோக்ராம் அப்படின்னா அங்கே மேலே இங்கேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ண மண்டபம் எப்படி இருக்கும்? இல்லை அவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ இந்த இதில் இருக்குது. இந்த 10 பிள்ளைங்க இருக்கலாம், இந்த 4 டோரும் போதாவா ஞாபகம் வருது கேமராவோட தெரியுமா ஃப்ரேமில் தெரியுமா பாருப்பா. மரத்தில் எழுதிருப்போம், ஞாபகம் இருக்கா? அது ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. இப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அந்த மரத்தில் ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. லீவா இருக்குன்னு பேர்ல எழுதிருப்பீங்களா? இந்த புங்க மரத்தில் எழுதிருப்போங்கடா, வேணா பார்க்கலாம். 6வது படிக்கும்போது உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க சின்ன குழந்தை மாதிரி. பால் இங்கே புது விளையாட்டு தெரியல. இங்கே தான் பால் ப்ரேயர் நடக்கும். அதெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் அவ்வளோ ப்ரேயர் நடக்குதா இல்லையா, டெய்லி 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்து போயிடும். ஆமாம், மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக படுக்க வச்சுருவாங்க. இல்லைடா காலையில் டைமில் காலையில் சாப்பிட வந்துடுவாங்க. இப்படி தானே ஒரு சூரிய ஒளி. கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களாம் சாப்பிடாம வந்துடுவாங்க. அது நேரம் பசங்களாம் தூரமாக இருந்தால் நாகமாக இருக்கு, நாகமாக இருந்தாலும் வருவாங்கடா. பஞ்சாறு வீட்டு வருவாங்க இந்த பக்கம், முத்துராஜ் அவங்க அதெல்லாம் இந்த பக்கம் வந்தாரு தான். அப்புறம் இந்தான இடத்துக்கு மேக்ஸிமம் இந்த ஒரு சரௌண்டிங் இங்கே ஏரியிலேருந்து படித்தாங்க. ஏரியிலேருந்து வந்து ஏரியிலேருந்து இப்பயுமே வராங்க. இப்பயும் வராங்க. இப்பயும் வராங்க, ஏரியிலேருந்து இங்கே வராங்க. பஸ்லேயும் வந்து பஸ் ஸ்கூல் அந்த மாதிரி, ஸ்டாஃப் அந்த மாதிரி. கொடுக்க முடியும். பவுலிங் போடுறது இப்போ ப்ராக்டிஸ் எடுக்கிறேன். எனக்கு பவுலிங் போடுறதுக்கு
ஹரிச்சந்திரன் பக்கத்தை விடுடா போய் பேச. பேட்டு கீழே ஸ்டொக் போய் பார்க்கலாம். நாம என்னத்துக்கு வந்திருக்கோம், பாலா என்னத்துக்கு வந்திருக்கிறான் என்னதும் தெரியல. பாலா எங்க பாரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ லெஃப்ட்ல பிடிக்கிறியா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சின்ன பசங்களை அடிச்சு